வணக்கம் நண்பர்களே. அக்கு டாக்டர் ஹரி கோவிந்தன் பேசுகிறேன். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சமுதாயம் அமையணும்னா இந்த சட்டசபையில் எலெக்ஷனில் எல்லாருமே ஓட்டு போடுங்க. தயவுசெய்து ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. அதேமாரி ஓட்டு போடும்போது உங்கள் மனசாட்சிக்கு எந்த கட்சிக்கு போடணுமோ உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. தயவுசெய்து இந்த எலெக்ஷனில் சில கட்சிக்காரங்க பணம் கொடுப்பாங்க. பணத்தை வாங்கிட்டு தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. பணத்தை வாங்காதீங்க. உங்களுக்கு எந்த கட்சிக்கு விருப்பம் இருக்கோ அதை போடுங்க. பணத்தை வாங்கிட்டோன்னா முதல் குற்றவாளி நம்ம தான். புரியுதா? ரெண்டாவது, அவன் கொடுக்குற அந்த 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, அதிகபட்சம் 10,000 ரூபா கொடுத்தா கூட அந்த 10,000 ரூபா எத்தனை நாள் நீங்கள் சாப்பிட முடியும்? அவன் 10,000 ரூபா கொடுக்குறான்னா ஒரு ஓட்டுக்கு அவன் எப்படி சம்பாதிப்பான்? அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு குடும்ப அட்டைக்காரங்க மேலேயும் நம்ம தமிழ்நாட்டு கடன் எவ்வளோ தெரியுமா? 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தில் கடனாக இருக்குது. அதிலேருந்து மீண்டு வெளியே வரணும். நல்ல சமுதாயம் வேணும். நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்கள் ஏரியாவுக்கு யார் நல்லா வேலை செய்வாங்களோ, உங்கள் தொகுதிக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. அவன் பணம் கொடுத்தான், இவன் பணம் கொடுத்தான், அதுக்காக ஓட்டு தயவுசெய்து உங்கள் ஓட்டை வாக்கு உரிமையை வித்துடாதீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து அவன் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிடுவான், ஜெயிச்சிடுவான். நாளைக்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நின்னீங்கன்னா, நீ என்ன சும்மா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்போ எனக்கு இதை செய்யிச்சு கொடுங்க ஏதாவது நம்ம கேட்டோன்னா எவ்வளோ பணத்தை கேட்கும் போது அவன் கேட்க தான் செய்வோம். நாளைக்கு நல்லா ஆச்சு அமையலை, நல்லா இதான அமையலை, இப்படி அமையலை, அப்படி அமையலை சொல்லி பெணார்த்து இதெல்லாம் வேஸ்ட்டு. உங்கள் தொகுதியில் இருப்பாங்க, உங்கள் வார்டில் இருப்பாங்க, உங்கள் வட்டச்செயலர் இருப்பாங்க, அந்தந்த கட்சிக்கு ஒரு வட்டச்செயலர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்க எல்லாமே கிடையாது. நம்ம ஏரியா வட்டச்செயலர் தான் போட்டிருப்பாங்க. யார் நம்மளுக்கு நல்லா வேலை செய்வான்? நம்மளுக்கு கூப்பிட்ட குரல் கோடி யார் வருவா? எந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்? உங்களுக்கு தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக தெரியும். உங்கள் மனசாட்சிப்படி உங்களுக்கு பிடிச்ச கட்சியில் ஓட்டு போடுங்க. யாரோட கட்டாயத்துக்கும் போடாதீங்க. இன்றைக்கி நம்ம வாங்குகிற அந்த பணம், இன்றைக்கி 500 ரூபா அவன் கொடுக்குறான்னா, நம்ம குறைஞ்சபட்சம் இந்த 5 வருஷத்துக்கு அவன் 500 ரூபா கொடுக்குறோம். அந்த 500 ரூபாவில் வாங்குறதுனால என்ன ஆகும்னா, குறைஞ்ச நீங்கள் எழுதி வச்சிங்க, ஒரு 50,000 ரூபாய் 5 லட்சம் நம்மளுக்கு செலவு வரும். அது எப்படின்னா, அது அவன் கொடுக்குற பணம் கர்மா சொல்லுவாங்க. அவனை உழைச்சி சம்பாதிச்சு வேர்வை தண்ணி சொட்டி அவனும் நம்மளுக்கு கொடுக்கல. அவன் எங்கேயோ ஏதோ ஒரு தப்பான வழியில் சம்பாதிச்ச பணத்தை நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த பாவத்திற்கு நம்ம உடனே போகிறோம். அவன் பாவ காசை வாங்குறதுனால அதை நினச்சி வைக்காது. அந்த 500 ரூபா உள்ளே வரும்போது உங்களுக்கு 50,000 ரூபா 5 லட்சம் கண்டிப்பாக செலவாகும் 5 வருஷத்துக்குள்ள. நீங்கள் வேணால் எழுதிச்சிங்க. நான் இதை சொல்கிறதுனால இல்லை. நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துட்டுருக்கேன். நிறைய பேர் பணம் வாங்கியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது தயவுசெய்து நீங்கள் பணம் வாங்காமல் உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுங்க. ஐயா எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்கள் ஓட்டு போடுறோம் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் பணம் வாங்கி ஓட்டு போடுறதுனால இந்த சமுதாயம் கெட்டு போகுதுன்னா முதல் காரணம் நம்மளை தான் இருக்கும். முதல் காரணம் நம்ம தான். ஆட்சியாளர் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் பணம் கொடுத்து தான் உங்ககிட்ட எலெக்ஷன் வரும்போது பணம் கொடுத்து தானே ஓட்டு வாங்குறான். அவனை எப்படி சொல்லுவீங்க? இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை. நாளைக்கு நீங்கள் எந்த ஆட்சியும் நீங்கள் குறை சொல்கிறது தகுதி இல்லாதவங்களாக ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தகுதி ஒரு இதுக்கு நீங்கள் போய் நின்னீங்கன்னா கட்சிக்காரன் உங்களை மதிக்க மாட்டான். பணம் வாங்கிட்டு தான் ஏன் ஓட்டு போட்டான், உனக்கெல்லாம் என்ன ஏன் மரியாதை? நம்மளை திருப்பி கேட்பான். நான் வச்சுங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க, நாளைக்கு நீங்கள் திருந்தினா கூட அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறை வாங்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம தான் சுயேட்சையாக யோசனை பண்ணி செய்யுங்க. அதே போல் ஓட்டு போடுற அன்றைக்கி தயவுசெய்து போய் ஓட்டு போட்டுருங்க. நம்ம செய்ய வேண்டிய கடமை. நம்ம ஒவ்வொரு ஓட்டும் ஒரு உரிமை. இந்த சமுதாயத்தை நல்லா கொண்டு வந்து நிறுத்தணுன்ற ஒரு ஆர்வத்தோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவுசெய்து நண்பர்களே, பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க. உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இந்த 500 ரூபா மிஞ்சி போனால் 5 வருஷம். 500 ரூபாயில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 100 ரூபா கூட 100 ரூபா கிடையாது. வருஷத்துக்கு 365 நாள் அவன் கொடுக்குற அந்த 500 ரூபாயில் ஒரு 25 பைசா கூட ஒரு நாள் கணக்கு கிடையாது. அந்த 25 பைசாக்காக
மான மரியாதை விற்க போகிறீங்களா? ஒரு கட்சி அரசியல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். 1000 ரூபா கொடுத்தாலும் வீட்டுக்கு ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க 10,000 ரூபா கொடுத்தாங்களாம் எல்லா கட்சியும் சேர்ந்து. அவன் சொன்னாங்க சரி பண்ணாமா பண்ணேன் சார் 10,000 ரூபா வாங்கினது தான் சார் இது அந்த பாவ காசை வாங்கிட்டு நான் 3 லட்சம் நீங்கள் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் சார். எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு சார். அது என்னமோ தெரியல சார். எவன் அதை தான் சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், இதை தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. நாளைக்கு இது வந்து எங்கேயோ நம்மளை புதைக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிற அதாவது கொலை செய்யறவனை விட கொலை செய்ய தூண்டி விடுறவனுக்கு வந்து பாவம் அதிகம் சொல்லுவாங்க. நீங்கள் கை நீட்டி பணம் வாங்குறதுனால அவன் ஊழல் பண்ணாலும் அது முதல் குற்றவாளி யாருன்னா நீங்கள் தான். அதனால் இல்லை சார் நான் காசை வாங்கிட்டேன் அப்படின்னா தயவுசெய்து உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலில் அந்த உண்டியில் போட்டுருங்க. அந்த காசு வேண்டாம். என்னோடய கருத்து. உங்களில் அவனை நம்ம காசை தானே திருப்பி கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க, அது பெரிய தப்பு. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க, ஓட்டு வந்து இங்கேயும் போடுங்க அங்கே போடுங்க. நீ கை நீட்டி பணம் வாங்கினாலே அந்த கருமால நீ அனுபவிச்சு தான் ஆகணும். தயவுசெய்து அவங்க செஞ்ச பாவத்தை அவன் அனுப்பிவிட்டு அவன் குடும்ப வாரிசுகளை அனுப்பி போகிறாங்க. நீங்கள் அதில் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லை எல்லா கட்சியும் சேர்த்து நம்ம மொத்தமாக வர 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் 3 லட்சம் செலவு தான். உங்கள் ஓட்டை வித்துறாதீங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் ஓட்டை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சி போடுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு நல்லா செய்வாங்கன்னா தைரியமாக போடுங்க. ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா அது நம்ம மாதிரி நம்ம இன்றைக்கி எடுக்க முடியுதான். ஒரு நாள் ஒரு புரட்சி வெல்க தமிழகம். நன்றி.